மூத்த மருமகளுக்கு தோஷம்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தோஷம் பிடிச்ச மாதிரி தான். ஒரு உயிர் போறதுக்கு தவறுதலா உங்க மூத்த மருமக காரணமா இருந்துட்டாங்க. இறந்து போன அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. ஆனா புத்திசாலித்தனமா இறந்து போனவரோட சகோதரிக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த ஆத்மாவோட கோபத்திலிருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா உயிர் பலிங்கிறது ஒரு கடுமையான தோஷம். பிரம்மா படைச்ச உயிரை அழிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அந்த தோஷம் தான் உங்க மருமகளுக்கு. அந்த தோஷத்தை போக்கணும்னா வீட்டுல பிரம்ம ஹோமம் பண்ணணும். நாராயணருக்கு ஒரு பூஜையும் வீட்லயே வச்சு பண்ணணும். பூஜை முடிஞ்சதும் உங்க மூத்த மருமக சீதாவுக்கு உங்க மகன் ராம் ஒரு புது தாலியை கட்டணும். அவங்க ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்ச மாதிரி அர்த்தமாயிடும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். நாராயணர் பூஜை முடிஞ்சதும் சீதா கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா சீதாவுக்கு தெய்வசக்தி பலம் கூடிடும். அதுக்கப்புறமா உங்க மருமக சீதாவை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சுபிட்சமா இருப்பீங்க. நான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து குறிச்சு தரேன். நான் சொன்ன பரிகாரத்தை அப்படியே செஞ்சிருங்கம்மா. சரிங்க ஜோசியரே, நாங்க அப்படியே செஞ்சிடுறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, ஹோமமும் இந்த பரிகார பூஜை செய்யும் போது தடங்கள் வரும். பிரம்ம ஹோமம் பண்றதுலயோ இல்ல நாராயணர் பூஜை பண்றதுலயோ இல்ல சீதாவுக்கு தாலி கட்டுறதுலயோ பரிகாரம் பாதியிலே நின்னுடுச்சுன்னா அது சீதாவுக்கு தான் ரொம்ப ஆபத்தா முடியும். அது உங்க குடும்பத்தை பெரிய அளவுல பாதிக்கும். அதனால ரொம்ப கவனமா இந்த பரிகாரங்களை செய்யணும். செஞ்சிடும் ஜோசியரே. சந்தோஷமா. வாங்கிக்கங்க ஜோசியரே. இந்தாங்க. சந்தோஷம். தீர்க்காயுசு பவ. வாங்க வாங்க.